சிங்கம் சூரிய அடிச்சிருந்தா கூட 1.5 டன் வெயிட் தான். இவங்களெல்லாம் பார்த்தா 5 டன் இரும்புல அடி வாங்கின மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் அடிச்சவன் சாதாரண ஆளாவே இருக்க முடியாது. இவ்வளோ அடிச்சு இவங்கெல்லாம் பொழைச்சிருக்காங்கன்னா டாக்டரோட ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அவங்க நல்ல நேரம். நான் லஞ்ச் சாப்பிடல. என்னோட நல்ல நேரம். நீங்க எனக்கு மாஸ்டரா கிடைச்சது. என்னடா பிசினஸ் சூடு பிடிக்க மாட்டேங்குது. சரக்கு வேற அப்படியே இது எல்லாரும் திந்திட்டானுங்களா? இவனையிலாவது திருந்ததாவது 10 ரூபாய் கம்பெனி வியாபாரம் பிச்சுக்கான். சூப்பரா சொன்னடா. இப்ப பாரு ஏடா பாட்ல கோட்டுக்கு 10 புல்லுக்கு 50 டிஸ்கவுண்ட். வா 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 நான் புச்சுக்கோ துட்டு விடு. ஓ பா போய்டாரு. காந்தி ஜெயந்தி அதுமா சரக்கா விக்கிறீங்க? ஏ கான்ஸ்டபிள் எல்லாரும் மடக்கி பிடிங்க. சவரா சந்தாவர. ஏய் சந்தாவர நில்லு. ஏய் சந்தாமரா புல்லுன்னு காலே குடுக்குற. நில்லுன்னா நிக்க மாட்டேன். முச்சா புச்சுக்கோ. महात्मा गांधी की महात्मा गांधी की महात्मा गांधी की महात्मा गांधी की मधुबाई மகாத்மா காந்திக்கு ஐயா உங்களுக்கு போலாவலையா? போய் பிடிங்க அவளை. என்ன கணக்கடக்குறா? ஐயோ இச்சாடா பாயிண்ட்ல எஸ்கேப் ஆயிடு 1 மினிட்ல. சார் அந்த அவார்டு நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கே நீங்க பேசின பேச்சு தான் காரணம் சொல்றாங்க சார். இல்ல சௌந்தரராஜன், அதுக்கு பசுபதி தான் முக்கிய காரணம். அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். முருகா, அந்த புனிதமான தாய். டோமர் யாரு இல்லமா? வெளிய வாடா. உன்னையா டோமர் நிறுத்தியா? ஏய் வா மூஞ்சில என் பீச்சாங்க வைக்க. ஐயோ போலீஸ். எல்லாரும் காஃபி எடுத்துக்கங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த பசங்க என்னதான் தாய் மாமனா கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டாலும் கவிதாவை பொறுத்த வரைக்கும் பசுபதி தான் எல்லாமே. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, அவங்களே சொல்லுவாங்க. பொண்ணோட அண்ணன் சிவகுருநாதன் கம்பெனில வேலை செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்க என்ன வேண்டி இருக்கு? எங்களுக்கு அது ஒண்ணு போதுமே. நமக்கு போதும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சீர் செஞ்சா தானே நல்லா இருக்கும். உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் வராத அளவுக்கு சீர் செய்வீங்க. இதை நான் என்ன நம்பி சொல்லல, எனக்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி சொல்றேன். மச்சான், கவிதா சீர் செய்ய மாட்டேன். ஓகே தேங்க்ஸ் படி. பசுபதி சார் நீங்களா? சார் என்ன நடக்குதுங்க? தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ சார் தான் தெரியுமே உங்க முதலாளி. டேய் நீ என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை இருக்கானா? சரி, அம்மா எங்க? அம்மா நான் உடனடியா பார்க்கணும். அம்மா எங்க? சார் நீங்க உள்ள வாங்க சொல்றேன். சார் நீங்க என்னங்க நடக்குதுங்க? தெரியலையே. பாத்தீங்களா, பசுபதிக்கு அவங்க மாமா அம்மா இல்லங்கிறாரு. அவங்க பாஸ் வந்து அம்மா எங்கன்னு கேக்குறாரு. தெளிவா பாயிண்ட புடிச்சு நீங்க தான் கேள்வியை கேட்கணும். சார் டெல்லி எப்படி சார் இருந்தது? முன்ன விட மோசமா இருக்குப்பா. சார் காந்தி சமாதி, இந்திரா காந்தி வீடுலாம் போனீங்களா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க அம்மாவை பார்க்கணும், கூப்பிடு. சார் அம்மா வீட்ல இல்ல சார். தெரியுமே, வீட்ல இல்லன்னு தெரியும். எங்க போயிருக்காங்க? அம்மா சார் அம்மா கோயில் போயிருக்காங்க. கோயிலுக்கு? எஸ். ஏன்? இது வீட்டுல மங்களகரமா ஒரு விஷயம் நடக்கும்போது இருக்க வேணாமன்னு கோயிலுக்கு போறாங்க. இது உனக்கு எப்படி தெரியும்? ஏப்பா என்கிட்ட சொன்னில, அது அவர்கிட்ட சொல்றது உனக்கு என்ன வெக்கம்? ஆமா சார், நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. அம்மா கோயில் போயிருக்காங்க. இந்த கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்க சிவன் கோயில் சார். சிவன் பக்கத்துல சிவா சிவன் கோயில்.
நீ உன் வேலையை பாரு. டேய் வாடா கோயில் சார் போயிட்டு சார் வேணாம் சார் வேணாம் சார். நீங்க கோயில் போறதுக்குள்ள அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா எப்படி? சார் இப்போ நீங்க வரும்போது அம்மா கோயிலுக்கு போலியா அது மாதிரி தான் சார். ஓஹோ வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சார். வந்து தானே நிச்சயமா நிச்சயமா. ஒண்ணு பண்ணு, ஆ. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். சார் நீங்க நான் எதுக்கு வெயிட் சார் பண்றேன்ப்பா. வரல எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீ வேலையை பாரு. சார் பாத்துங்க. ஓ டேய் நீ எங்க? கொளுத்தி போட்டாச்சு, இப்போ ஃபேர் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசி நல்ல முடிவு எடுங்க, அப்புறம் லெட்டர் போடுங்க. தேங்க்யூ. என்னப்பா அது? நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்ற. சார் யார் டைலாக் பேசுறது முக்கியம் இல்லை சார், கரெக்டான டைலாக் பேசுறது தான் முக்கியம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிளம்புங்க ப்ளீஸ். தம்பி நீ அம்மா இல்லைன்னு சொன்ன, அவர் அம்மாவை கூப்பிடுங்கிறாரு. என்ன நடக்குதுங்க? அதுவா, போன மாசம் அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவருக்கு அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் திடீர்னு எல்லா ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்து அம்மா எங்க எங்கன்னு கேட்பாரு. நான் மட்டும் அம்மா இல்லைன்னு சொன்னு வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸை கீச்சிருவாரு. அவர் ட்ரெஸ் இல்ல உங்க ட்ரெஸ். ஐயோ நீங்க வேற பொண்ணு பார்க்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உங்க நல்லது தான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். கிளம்புங்க மனோ. எல்லாரும் அனுப்பிச்சு மச்சி. இது பாருங்க, சாமுந்திரிக்கா பட்டு நல்லா இருக்கு, கீச்சிராதீங்க ப்ளீஸ். ஒரு நல்ல வழியை காட்டு. இந்த சீட்டிங்க்கு செக்ஷன் 420 தானே? ஆமா, என்ன தண்டனை கிடைக்கும்? ஜட்ஜா எவ்வளவு பெரிய பார்த்து தண்டனை சார். கவிதா எனக்கு மட்டுமா சார் தங்கச்சி? அவனுக்கு தான் தங்கச்சி. இன்னைக்கு கூட கறந்த வீட்டுல இல்ல, மூத்த பையனா பிறந்த பெரிய தண்டனை சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா எங்க? சார் வாங்க நம்மளே கோயில் போய் பார்த்து வந்துருவோம். அவங்க எங்க வருவாங்கன்னு சொன்னேன் சார். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பக்தி முத்திருச்சுன்னா மெடிடேஷன்ல உட்காந்துருவாங்க. நீங்க ஏன் சார் வெயிட் பண்றீங்க? நம்மளே போயிடலாம். நீ வாயா போலாம். நான் எதுக்குப்பா? எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஆமா சார், அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரு. அவருக்கே சார் சிவன் கோயில். அவர் 3rd பர்சன் சார். நம்ம ஃபேமிலி நம்மளே பார்த்துக்கலாம். வாங்க. வா பாத்துலாம். ஆமா 3rd பர்சன் சும்மா சொன்னேன், தயவுசெய்து அரேஞ்ச் பண்ணு. அம்மா இங்கே இருக்க, யார் வந்திருக்கா பாருமா. யார் பாணி? சாமி கும்பிடுவோம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. மன்னிச்சுக்குமா, சாரி சார். எல்லோ சாரி, பின்னாடி பார்த்ததுல ஏமாந்துட்டேன். நான் முன்னாலே பார்த்தே ஏமாந்துட்டேப்பா. நந்தி சாமி காப்பாத்துப்பா. இப்போ பார்த்தது மொதல் ரவுண்டு. அடுத்த ரவுண்டு இன்னும் டஃப்பாக இருக்கும். ஃபாலோ மீ. இத பாருப்பா பசுபதி, மடப்பள்ளியை தவிர கோயில்ல இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தாச்சு. இன்னும் உங்க அம்மா இந்த கோயில்ல தான் இருக்காங்கன்னு நீ சொல்லி அதை நான் நம்பினா நான் ஒரு முட்டாள். இல்ல சார், பக்கத்துல ஒரு பாபா கோயில் இருக்கு, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ. சிட்டில இருக்கிற 767 கோயில்ல எந்த கோயிலும் உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணது என் கண்ணால பார்த்தேன். எங்க அம்மா அரெஸ்டா? ஏன் சார்? சாராயம் விற்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணாம சாகித்ய அகாடமி அவார்டா கொடுப்பாங்க. 48 வருஷமா அந்த முருகரை தவிர யாரையும் கும்பிட்டதில்லையா? என்ன சாராயம் விற்கிற ஒரு சீப் லேடிய கும்பிட்டு வச்சடா. வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 கோவில் சாமி கால தான் உண்டு சார். ஆகம விதிகள் எல்லாமே எனக்கு தெரியும்பா. தெய்வத்தோட கால தான் விழுந்திருக்கேன். அம்மா அது வந்து நான் உங்களை சந்தேகப்பட்டேம்மா. சார் ஒரு நிமிஷம், காவடி வரும்போது கரடி மாதிரி உள்ள வந்துட்டாரு, அதை சொல்றாரு. கரடியா? சார் நீங்க வாங்க. இல்ல நான் சிவகுருநாதன் கரடி இல்ல. ஐயோ ஏன்பா பொய் சொன்னேன்? சார் நீங்க என் மேல சந்தேகப்பட்டதுக்கு என்ன வேலைக்கு போனான்னு சொன்னாங்க. நீங்க என் அம்மாவை சந்தேகப்பட்டு தெரிஞ்சது உங்களையே வேலைக்கு போனான்னு சொல்லுவாங்க. என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க சார்? அவங்க உயிரை விட்டுருவாங்க சார். எனக்கு எங்க அம்மா வேணும் சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சொல்லப்படாதப்பா. ஒண்ணும் இல்ல, நான் டெல்லில இருந்து வரும்போது அச்சு உங்க அம்மா மாதிரியே ஒருத்தைய பார்த்தேன். போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், நான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சார் நீங்க பார்த்தது என் சித்திய சார். சித்தியா? செந்தாமரை. எங்க அம்மா அவங்களும் ட்வின்ஸ் சார். அவங்களும்? ஆனா எங்க சித்தி சின்ன வயசுலயே தப்பான வழிக்கு போயிட்டாங்க. ஐயோ சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், எங்க சித்தி அரெஸ்ட் பண்ண விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க சார். அவங்களுக்கு தங்கச்சி பாசம் ஜாஸ்தி சார். எனக்கு புரியுதுப்பா, ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. கந்தன் ஏன் இப்படி இருக்கான்? அதாவது நீ உங்க அம்மாவோட வளர்ப்பு, கந்தன் சித்தியோட வளர்ப்பு. கரெக்டா? கரெக்டா? ஃபண்டாஸ்டிக். இது மூலமா நீங்க முருகரோட வளர்ப்பு நிரூபிச்சிட்டீங்க சார். ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கியப்பா. இது பாரு, நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்க வேணாம். ஏன்னா உங்க அம்மாவுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஏன் வேலை போயிடும். சரி ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பெருமாளே, இவ்ளோ கலீஜான ஃபேமிலி கிட்ட இருந்து நீதான்ப்பா எங்களை காப்பாத்துன. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க வாங்க போலாம். கவிதாவுக்கு சீர் செய்ய சொன்னேல, எப்படி சிறப்பா செஞ்சிருக்கும் பாத்தியா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ சரி, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமா எங்க?
அவனும் புடிச்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா என்ன விட்டாங்க யோ வக்கீல உனக்கு ஏன் அந்த வேலை